ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் பரோட்டானாவே நம்ம எப்பயுமே சால்னா தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் சேஞ்சாக ஒரு சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெங்காயம், தேங்காய், முந்திரி, இது மூணையும் நம்ம வறுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம், திக்காக ஒரு பேஸ்ட்டாக. அடுத்து சின்ன வெங்காயம் 1 கப் உரித்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி 4 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான், நம்ம தேவையான பொருட்கள் எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அந்த பேனில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 வெங்காயத்தையும் போட்டு நல்லா இப்படி வணக்கிக்கிறோம். ஓரளவு கொஞ்சம் நல்லா முருகலாகவே வணக்கிக்கிறோம். அதில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் போட்டு அதையும் நம்ம வணக்கிக்கிறோம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு நல்லா திக்காக ஒரு பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி வச்சுக்க போகிறோம். அடுத்து ஒரு பேன் எடுத்து மறுபடியும் இதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதையும் நல்லா வணக்கி விடுறோம். வாசத்துக்காக கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வணங்கினோடனே இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது தக்காளி நல்லா சீக்கிரமாக வணங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதில் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுறோம். இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதில் நம்ம இப்போ தூள் வகைகள் எல்லாம் சேர்த்த போகிறோம். மசாலா பொடி, கொத்தமல்லி தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். போட்டுட்டு இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கணும். அதுக்காக இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு, பச்சை வாசம் போய். இப்போ நாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த 1 கிலோ சிக்கனை நம்ம இதில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணிட்டுட்டு நம்ம இப்போ சிக்கனை நல்லா வேக வைக்க போகிறோங்க. மூடி வச்சு ஒரு 15 to 20 நிமிஷம் சிக்கனை நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு. தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றணுன்னு அவசியமே இல்லை. இப்போ வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தேங்காய், முந்திரி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். போட்டுட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் நம்ம மறுபடியும் வேக வைக்க போகிறோம். மூடி வச்சு இது பரோட்டாவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியது தாங்க. நம்ம கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பரோட்டா கடை சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம ரெகுலராக சால்னா சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.